கார் அங்கே இருக்கு. நான் எடுத்து கிளம்புறேன். நான் உங்களுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். எங்க பங்கு இவ்வளவு வேகமா கிளம்பிட்டு இருக்கீங்க? ஃப்ளைட்டு டைம் ஆச்சு. எங்க போறீங்க? சவுத் ஐலாண்ட் ட்ரிப்பு. ஐயோ, எங்களை விட்டு போறீங்க? அது இந்த வாட்டி சோலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பர் வேன் ட்ரிப்பு பிளான். ஓ செம. போயிட்டு 5 நாள் நம்ம கேம்பர் வேன்லேயே தங்க போகிறோம். ஓ ஓகே. ஃபுல்லாக உள்ள வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். செம பார்ட்டி ஃபன்னு தான் போல இருக்கு. வெறித்தனமான ஃபன், கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே. அதனால ஃப்ளைட் இருக்கு, போயிட்டு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களையும் கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன். ஓ சூப்பர். நம்ம மக்களுக்கு ஒரு ஹாய் பாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாம் சொல்லியே. ஹலோ ஹாய். நம்ம வந்து இப்போ எங்கே போக போகிறோம்னா, நம்ம இப்போ போயிட்டு ஃப்ளைட் ஏறி சவுத் ஐலாண்ட் போகிறோம். சவுத் ஐலாண்ட்லேருந்து கிரைஸ்ட் சர்ச் போயிட்டு கிரைஸ்ட் சர்ச்லேருந்து அப்படியே லைனாக ஒரு இடங்களா அங்கே இருக்கிற செம்ம பியூட்டிஃபுல் ஸ்பாட்ஸ் போக போகிறோம். இவ்வளோ நாள் நீங்கள் நார்த் ஐலாண்டோட பியூட்டி பார்த்தீங்க, இனிமேல் வந்து சவுத் ஐலாண்டோட பியூட்டி அந்த ட்ரிப்பில் பார்க்க போகிறீங்க. ஸ்பெஷல் என்னென்னா நம்ம வந்து கேம்பர் வேன் எடுக்க போகிறோம். ஸோ கேம்பர் வேன் வந்து வேன்லேயே தான் நம்ம தங்க போகிறோம் 5 நாள். நம்ம ஊரில் இந்த ஹீரோயின் ஆனா ஊனா போய் ஒரு கேரவேனுக்கு கொண்டுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேனு. உள்ளே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். பெட்டு, கிச்சனு, ஃப்ரிட்ஜு, மைக்ரோவேவ் வேன், பாத்ரூம், டாய்லெட் அனைத்தும் இருக்கும். சகல வசதிகளும் உண்டு. சூப்பர். இருந்தாலும் என்னை விட்டுட்டு போறீங்க, எனக்கு சோகமா இருக்கு. சரி ரைட், ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ண பாக்குறேன். ஓகே ஃப்ளைட்ல இடம் இருக்கு, கன்ஃபார்ம் வந்துருங்க. இல்ல பங்கு, நமக்கு இங்க கொஞ்சம் சில ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கு. மக்களுக்காக இங்க நான் எக்ஸ்க்ளூசிவ் ஷூட்டிங்லாம் எடுக்கலாம், சர்ப்ரைஸ் ஷூட்டிங்ஸ்லாம் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் நீங்க போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வாங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் நான் உங்க கூட ஜாயின் பண்றேன். கண்டிப்பா. சரி, நான் உங்களை கூப்பிட்டு போறேன். ஓகே. I don't know where we go. I feel like it's changed love. I'm losing my mind, feeling that kind of love. I feel like a deep hole. You give me something that I can't give you here. Tell me what you're thinking, I need to know you're feeling. If you crush on me, you need to know my story. But don't get too close to me, cause I need my fantasy. Here I am, falling down, crashing down. ஸோ கிரைஸ்ட் சர்ச்சில் லேண்ட் ஆயாச்சு. ஒரு பெரிய ஐஸ்கிரீம் கோன் கட்டி வச்சுருக்காங்க. பொட்டி எங்கேயோ போகுது. ப்ரோ வின்சென்ட், ஹாய் சொல்லுங்கள். இது நம்ம ஃப்ரெண்ட் வின்சென்ட். நம்ம வந்து கேம்பர் வேன் ட்ரிப்பு ஒரு 5 நாள் நம்ம ஃப்ரெண்டு கூட தான் பண்ண போகிறோம். அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க, 4 பேர் சேர்ந்து. ஸோ இப்போ கேம்பர் வேன் வந்து இங்கே வந்து நீங்கள் எந்த ரெண்டல் கேப் புக் பண்ணாலும் அந்த ரெண்டல் கேபுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு போகிறக்கு அவங்களே பிக்கப் கேப் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஜஸ்ட் கால் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா போதும். இப்போ நமக்கு ஒரு மெர்சிடிஸ் வேன் வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்ம போய் நம்மளோட ஜைஜாண்டிக் கேம்பர் வேனை பிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி பிக்கப் பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம இங்கே வெயிட் பண்ணோம். இது மாதிரி இந்த மாதிரி வேன்ஸ் அனுப்புவாங்க நம்மளை பிக் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா ஒமேகா கார் ரெண்டல் கார்ஸ்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து பேசஞ்சர்ஸ்லாம் பிக் பண்ணிக்குவாங்க. அவங்க பிக் பண்ணிவிட்டு அவங்களோட ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிட்டு ஃபார்மாலிட்டிஸு, அந்த டிரைவிங் லைசன்ஸ் செக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு கார் கொடுத்துருவாங்க. நம்மளோட கம்பெனி வந்து வில்டர்னஸ் கேம்பர் வேன்ஸ்ன்னு சொல்லிட்டு நியூசிலாண்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் கேம்பர் வேன்ஸு. ஸோ அவங்களோட காருக்காக தான் வெயிட் பண்ணுறோம். இந்த வண்டி நம்ம வண்டி இல்லை, வெயிட் பண்ணுவோம். It was nice. It was alright. Where are you guys flying in from? From Auckland. ஸோ நம்ம ரெண்டல் கிளிக் பண்ணுற ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. இங்கே வெல்கம் போர்டில் நம்ம பேர் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்காங்க. பொன்சங்கர் அண்ட் வின்சென்ட், வாய்னி அண்ட் ஸ்ருதி எங்க? அதெல்லாம் தேவையில்லை, அதை இக்னோர் பண்ணிட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பேப்பர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இந்த வெளியே நிற்குது இல்லைங்களா, இந்த மாதிரி கேம்பர் வேனில் தான் நம்ம ஒரு 5 நாள் தங்க போகிறோம். அவங்க வேனை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, உள்ள என்ன விஷயங்கள் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம்
கிளம்ப ஆரம்பிச்சிட வேண்டியதான். ப்ரோ. ஸோ இதுதான் நம்ம 5 நாளைக்கு எடுக்க போகிற வண்டி, நம்ம கேம்பர் வேன். ஹலோ ஹாய் மக்களே, ஒரு வழியாக நம்ம கேம்பர் வேன் எடுத்து ட்ரைவ் பண்ணி லேக் டிக்கப்பூ வந்தாச்சு. டிக்கப்பூவில் இதுதான் ரொம்ப ஃபேமஸான சர்ச் ஆஃப் குட் ஷெப்பர்ட்னு. அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய்லாம் சொல்கிறாங்க நமக்கு. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சர்ச். இதை விட ஸ்பெஷாலிட்டி சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற இடம் தான். வியூ செம்மையாக இருக்கும் இந்த இடத்துல. லேக் நல்லா ப்ளூ கலரில் அந்த மவுண்டன்லேருந்து வர அந்த ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அதனால் கிளேஷியர் வாட்டருங்கனால நல்ல ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ பயங்கர சீனிக்காக இருக்கும். இங்கே நிறையா விஜய் பாட்டெல்லாம் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த சர்ச் முன்னாடி இந்த விஜய் அண்ட் ஸ்னேகா ஒரு பாட்டு போடுவாங்கள்ல, என்ன உள்ளம், இது ஏதோ ஒரு பாட்டுங்க, எனக்கு வரமாட்டேங்குது. மேபி நான் கட் பண்ணி இடையில வீடியோவில் போட முடிஞ்சால் போடுறோம். அந்த சாங் கரெக்டாக இந்த சர்ச் முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. அப்புறம் நிறைய விஜய் பாட்டு இந்த ஸ்பாட்டில் எடுத்திருக்காங்க. யூடியூப்ல எல்லாம் இருக்கு. You give me something that I can't give you here. Tell me what you're thinking, I need to know you're feeling. If you crush on me, you need to know my story. But don't get too close to me, cause I need my fantasy. You give me something that I can't give you here. Tell me what you're thinking, I need to know you're feeling. இங்கே இருக்கிற மவுண்டன்ஸ்லாம் கொஞ்சம் நார்மல் பனி இல்லாத மவுண்டன்ஸாக இருக்கும். பட் நீங்கள் உள்ளே டீப்பாக போக போக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸாக இருக்கும். ஸோ உள்ளே போக போக குளிர் ஜாஸ்தியாகவும் எல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த மவுண்டனுக்கு உள்ளே எங்கேயோ உள்ள தான் அந்த மவுண்ட் குக் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாண்ட்லேயே ஹையஸ்ட் மவுண்டன் இருக்குது. நம்ம அங்கேயும் போவோம். இன்றைக்கி நைட் நம்ம இங்கே ஸ்டே பண்ண போகிறதில்ல. இங்கேருந்து பக்கத்தில் இன்னொரு லேக் புக்காக்கி இன்னொரு லேக் இருக்குது, அது இன்னும் ப்ளூவாக இருக்கும். அங்கே தான் இன்றைக்கி நம்ம வேனை பார்க் பண்ணி ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே வந்து 4th டே அன்றைக்கி நைட்டு நம்ம இங்கே இந்த இடத்துக்கிட்ட வந்து இந்த லேக் முன்னாடி வந்து ஸ்டே பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சவுத் ஐலாண்ட் வந்தீங்கன்னா நியூசிலாண்டில் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஸ்பாட். வந்து கல்லுட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சாகச வீரர் வின்சென்ட் கல்லோட போகிறார். ஓ ப்ரோ, அந்த சைடு இருக்க இமயமலைக்கே போயிடுச்சு ப்ரோ. சூப்பர் சூப்பர். இது மாதிரி ராத்திரி கூட உட்காந்து இங்கே இருக்கிற கல்லை பூரா பொறுக்கி தண்ணிக்குள்ளே போடுறது தான் பிளான் இவங்க 2 பேர்த்துக்கும். இன்னொன்று விட்றீங்களா ப்ரோ? விடுங்க. அம்மா சொல்லிட்டாங்க மண்ணை வாரி போடக்கூடாதுன்ட்டு, அதுதான் கல்லை வாரி போடுறீங்க. நல்ல காமெடி ப்ரோ. பூரா மீனி கொண்டுருங்க ப்ரோ. மக்களே, நம்ம லேக் புக்காக்கிக்கு வந்தாச்சு. எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் லேக் புக்காக்கி. இங்கே தான் நாம் வந்து நைட்டு தங்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த லேக்கை வந்து நான் கேமரா டர்ன் பண்ணி இன்னும் நல்லா காட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் மூஞ்சி நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அதுலேருந்து. ஸோ லேக் டிக்கப்பூ பக்கத்தில் ஒரு 1/2 hour டிரைவில் லேக் புக்காக்கி இருக்குது. ரொம்ப அதை விட ரொம்ப ரொம்ப பெரிய லேக், ஆஸ் வெல் அஸ் ரொம்ப ப்ளூயிஷாக இருக்கும். அதே மாதிரி அது கிளேஷியர் வாட்டர் தான் அதனால். ஸோ ஃபென்டாஸ்டிக் சைட்டு. கண்டிப்பாக இங்கே வந்தால் மிஸ் பண்ணால் பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஸோ இந்த ரேஞ்சுக்கு உள்ளே தான் மவுண்ட் குக் இருக்குது, நியூசிலாண்ட்லேயே ஹையஸ்ட் மவுண்டைன். அங்கே தான் நம்ம நாளைக்கு போக போகிறோம். இன்றைக்கி இங்கே நம்ம வந்து ஸ்டே. நம்ம வேன் அங்கே நிற்கிது. வாங்க நான் நம்ம வேனுக்கிட்ட போய் காட்டுறேன். நம்ம வேன் உள்ளே நீங்கள் உங்களுக்கு டூர் என்ன காட்டல இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு வேனுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அது இப்போ உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. ஸோ இதுதான் நம்ம வேனு. இங்கே தான் நம்ம பார்க்கிங் ஸ்பாட் ஃபார் த நைட். ஸோ இதெல்லாம் நம்ம சேர் தான். இங்கே உட்காந்து அப்படியே ஒரு வியூ சூப்பராக பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே போயிருக்காங்க சும்மா சீனிக் ஸ்பாட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு.
நீங்கள் வாங்க நமக்கு வந்து வேனோட அம்சங்கள் எல்லாத்தையும் காட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெட்ரூம். இங்கே 2 பேர் படுத்துக்கலாம். நம்ம இடத்துக்கு வந்து 4 பெட் கேம்பர் வேன், 2 கப்புள்ஸ் வந்திருக்கோம். அதனால் இங்கே ஒரு பெட்ரூம், இது டாய்லெட், வாஷ் பேஷின், இது வந்து ஷவர். ஸோ நீங்கள் நார்மலாக நடக்கும்போது இது இருக்கலாம். குளிக்கணுன்னா இதை எடுத்துட்டிங்கன்னா இதை அப்படியே இந்த கிளாஸ் டோர் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஷவர் கேபினை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மற்ற நேரத்தில் இந்த உடன் போர்டை வச்சிட்டிங்கன்னா இது நார்மல் ஸ்டாண்டிங் ஏரியா மாதிரி. அப்புறம் இங்கே கிச்சன், அடுப்பு, கேஸ் அடுப்பு, சிலிண்டர்லாம் பின்னாடி இருக்குது. ஸோ நம்ம சமைச்சிக்கலாம். மேலே யூட்டென்சில்ஸ்லாம் அவங்களே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கிளாஸ்லாம் அவங்களே வச்சுருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் இது வந்து வாஷ் பேஷின். ஸோ எல்லாம் சாப்பிட்டு கையெல்லாம் கழுவிக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜ். ஸோ நீங்கள் வாங்குகிற ஐட்டம்ஸ்லாம் உள்ள வச்சுக்கலாம். இது வந்து இதுதான் பவர் மீட்டர் மாதிரி. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து பேட்ரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டுது, வாட்டர் எவ்வளோ காட்டுறதுன்னு காட்டுது. இது வந்து டம்பிங் மோட்டர், அதாவது பேட் வாட்டர் யூஸ் பண்ண தண்ணியெல்லாம் எவ்வளோ சேர்ந்துருக்கு. அது நம்ம டம்பிங் சைட்னு ஒன்று இருக்கும், அங்கே போய் அந்த தண்ணியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் இது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பெட்டு, ஒரு டேபிள் மாதிரி. ஸோ நைட்டு ஃபேனை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குற முன்னாடி எல்லோரும் வந்து காட்சி விளையாடலாம், டின்னர் சாப்பிட்றது அதெல்லாம். ஸோ இது டிரைவர் சீட்டு. ஸோ இந்த சீட் வந்து டேர்னபிள். ஸோ டேர்ன் பண்ணிக்கிட்டால் இங்கே 2 பேர், இங்கே 2 பேர் உட்காந்துட்டு நைட்டு காட்சி விளையாடுறது எல்லாமே நல்லாயிருக்கும். ப்ளஸ் இன்னொரு பெட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா 2 கப்பல் இல்லையா, ஸோ இங்கே இருக்குது. இழுத்துட்டு இழுத்த மேலே பெட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்ஸ் நைட்டு பார்க்குறக்கு இங்கே ஒரு வெண்டிலேஷன் ஓட்டுற மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ ஸ்டார்ஸ் பார்க்கலாம். இதுக்கு மேலே ஏறக்கு ஏணி இருக்குது, அது பின்னாடி பேக் சைடில் இருக்குது. அந்த ஏணியை வச்சு மேலே ஏறிக்கலாம். தூங்கி முடிச்சதுக்கப்புறம் காலையில் பெட்டை மேலே தள்ளிடலாம். ஸோ இங்கே ஒரு வெண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வெளிச்சம் வேணுன்னா இந்த வெண்ட் ஓப்பன் பண்ணி இதில் கூட நீங்கள் நைட்டு ஸ்டார்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ 5 நாள் நம்ம இந்த வேனில் தான் தங்க போகிறோம். ஒரு நாள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் வண்டியை ஓட்டுறதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. நம்ம கார் மாதிரியே தான், கொஞ்சம் மட்டும் கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ சிஸ்டம் ஆனில் இருக்குது. ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம். வெளியே போகலாம். நம்ம ஆளுங்க போய் சுற்றி முடிச்சுட்டு வந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஹலோ வின்சன், ஸ்ருதி. ஹலோ. இது வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் கேம்பிங் சைட் மாதிரி. இங்கே வந்து இந்த மாதிரி நிறையா கேம்பர் வேன் இங்கே வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் நிறைய கேம்பர் வந்து ஜெனரலாக இருப்பாங்க. இப்போ நியூசிலாண்டில் அங்கங்கே இந்த மாதிரி வேன் நிறுத்தி நைட் தங்குறதுக்கு ஸ்பாட்ஸ் வச்சுருக்காங்க. அப்ரூவ்ட் சைட்ஸ் இதெல்லாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்கள் வேனை தங்கிக்கலாம். இது நம்மளது வந்து செல்ஃப் கண்டெய்ன்டு வேன். செல்ஃப் கண்டெய்ன்டுனால் உங்களுக்கு வந்து உள்ளே பாத்ரூம், தண்ணி எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது இல்லைங்களா. அதனால் இங்கே இந்த சைட்டு இங்கே வந்து தனியாக எதுவும் பாத்ரூம்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே நம்ம வேனுக்குள்ளே இருக்கனால நம்ம வேன் இங்கே கொண்டு வந்துக்கலாம். மற்றபடி அதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் வரக்கூடாது. ஏன்னா அவங்க வெளியே எதுவும் அசிங்கம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட் இங்கே, நாளைக்கு நம்ம அங்கே தெரியுது இல்லைங்களா, அந்த மவுண்ட் குக் அங்கே போவோம். ஸோ அங்கே போன அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டு இங்கே ஏதாவது கூத்து நடந்ததுன்னா அடுத்து நான் அதை கேப்சர் பண்ணுறேன். ஸோ மக்களே, நம்ம ஃப்ரெண்டு வின்சென்ட் வந்து இன்றைக்கி ஒரு சாகசம் பண்ண போகிறார். எல்லோரும் ஒரு வாட்டி ஜோராக கை தட்டுங்கோ. மனுஷன் லேக் புக்காட்டியில் சட்டை இல்லாமல் உள்ளே குதிக்க போகிறாரு. ப்ரோ டைட்டானிக் ஜாக் மாதிரி ஆயிரும் ப்ரோ. அவனாவது ரோஸ் மாதிரி ஒரு ஃபிகரை பார்த்துட்டு குதிச்சான். ஐயோ ப்ரோ, அத்தாடி. இல்லை உள் நீச்சல்லாம் போடுறாப்புல ப்ரோ. அண்ட சராசரமும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்குமே.
உங்களுக்கு கைலாசில் கன்ஃபார்மாக இடம் உண்டு ப்ரோ, நிரூபிச்சிட்டீங்க. பவர்ஃபுல் மேன். ஸ்ருதி, யூ கோனா ஜம்ப்? No, just like. No, this is not. You are not admitted in Kailasa. Good one. Super. ஸோ மக்களை ஈவினிங் இப்போ வந்து சன்செட் ஆக போகுது. சூரியன் அங்கே பப்பரப்பேன்னு பெருசாக தெரிகிறாரு. சன்செட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த டைமுக்கு நம்ம ஒரு டீ அடித்தோம்னா செமையாக இருக்கும்ல. நம்ம ஆளுங்க ஏதோ சமைக்கிறாங்க, உள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேச்சி 2 டீ 2 வடை ஸ்பெஷல் டீ. கிளாஸை கழுவி போடுங்க. நம்மள வேணாம், அந்த பழக்கம்லாம் இல்லை. உள்ள போய் ஏதோ டீ வச்சிட்டு இருக்கிறா என் பொண்டா. டீ போய் பார்ப்போம். கிளாஸ் கழுவி போட்டியா? இதுக்கு மேலே ஓர பிரச்சனை, கிடைக்கிற டீயும் கிடைக்காம போயிடும். வாங்க நம்ம போய் சன்னையை பார்க்கலாம்.